கப்பல்ஸா ஒரு தரமான ரொமான்டிக் பிளேஸ்க்கு நீங்க போனோம்னா கண்டிப்பா இந்த புக்கெட் ஃப்ரேசர்ல உள்ள தி எலன்ஸ் வாட்டர் பார்க்கு நீங்க வரலாம். ரீசன்ட் டைம்ல புக்கெட் ஃப்ரேசர் போனப்ப இந்த அழகான இடத்த நான் பார்த்தேன். உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்காக இந்த காணொலியை நான் எடுக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோல நான் ஷேர் பண்ண ஒரு முனீஸ்வரர் ஆலயத்துக்கு எக்ஸாக்ட்லி எதிர்த்தா போலதான் இந்த எலன்ஸ் வாட்டர் பார்க் இருக்கு. புக்கெட் ஃப்ரேசர்ல சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு நிறைய ஸ்பெஷலான இடம்லாம் இல்லைங்க, ஒரு ஃபியூ பிளேசஸ் தான் இருக்கு. பட் அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே இது சொல்லுவேன். இந்த ஏலன் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குட்டை மாதிரி இருக்குங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வாத்து இருக்கு, மீன் இருக்கு, நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெடலிங் போட் மாதிரி இருக்கு. இது 2 பேரு இல்லனா 4 பேரோட நீங்க சூஸ் பண்ணலாம். 2 பேரோடங்க வெறும் 10 வெள்ளி தான். நான் போனப்ப 4 பேரோட 20 வெள்ளிங்க. சோ நீங்க 4 பேர் போனீங்க, ஒரு ஆளுக்கு 5 வெள்ளி தான். சோ ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க போற நேரத்துல யாருமே இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. இந்த பெடலிங் போட்டை வச்சுங்க நீங்க அந்த இடத்துல எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இடம் சரியான பெருசு தான். ஒரு நதியில போற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா 2 பக்கமும் காடு இருக்கும், தண்ணி பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும். சோ பாக்குறப்ப ஒரு ஜங்கல்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம். இந்த ஆளுமே பெரிய போட் எடுத்துட்டேன். 4 பேர் ஓட்டுற பெடலிங் போட்டு உண்மையாவே நல்லா கம்ஃபர்டபுளாவும் ஸ்டேபிளாவும் இருந்துச்சு. 20 வெள்ளிக்கு உண்மையா எனக்கு கேட்ட சரியான ஒருத்துன்னு சொல்லுவேன். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அழகான சினரியோஸ் இந்த இடத்துல இருக்கு. நீங்க ஏர்லி மார்னிங் இல்ல வந்து ஒரு 10-11 மணில இருந்து ஈவினிங் 5-6 மணிக்கு மேல பார்த்தாலே இந்த இடம் ஃபுல்லாவே பனியா கவர் ஆயிரும். எஸ்பெஷலி டிசம்பர் மாசம்லாம் உண்மையாவே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஈவன் போட்டோ ஷூட் கூட இந்த இடம் வந்து ஒரு சிறப்பான இடமே சொல்லுவேன். உண்மையாவே அழகான பிளேசஸ்லாம் இங்க நிறைய இருந்துச்சு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க மீன் சாப்பாட வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 வெள்ளி 2 வெள்ளி தான் வருது அந்த பேக்கெட்லாம். இது வந்து நீங்க மீனுக்கும் கொடுக்கலாம், அங்கெல்லாம் வாத்துக்கும் கொடுக்கலாம். நீங்க கப்பலா வந்தாலும் சரி இல்ல ஃபேமிலி பிள்ளை குட்டிங்களோட வந்தாலும் சரி இந்த இடம் உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணும். மீன் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குங்க. எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் பத்த மாட்டேது, அவ்வளவு மீன் இருக்கு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த நடந்து போற இந்த பிரிட்ஜிங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஈவன் இது மேல சம்டைம் பாத்தீங்கன்னா வாத்து இதெல்லாம் கூட மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நம்மளும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சோ கண்டிப்பா புக்கெட் ஃப்ரேசர் வந்தீங்கன்னா இந்த எலன்ஸ் வாட்டருக்கு வந்து பாருங்க. உண்மையா ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.